இலங்கை சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி புதுச்சேரி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி காரைக்காலிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 65 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களில் 31 பேரை மட்டும் சில வாரங்களுக்கு முன் இலங்கை அரசு விடுவித்தது. மீதமுள்ள 34 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மீனவர்கள் சனிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கையை முதல்வர் ரங்கசாமி மேற்கொள்ளவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மீனவர்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம புதுவை மாநிலத்தில் இருக்கிற முதல்வர் அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசாங்கத்திடம் போய் அணுகி அவங்களை கூட்டிட்டு வரணுன்ற எண்ணமே கிடையாது இவருக்கு. நாங்க ஒரு வாரம் வேலை நிறுத்தம் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 விசைப்படகு இருக்குது. அதுக்கு உட்பட்ட ஓனர்கள் ஆட்களை சேர்ந்தாங்க 2000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இந்த 2000 பேர் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணிருக்கிறோம். அப்படி இவருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களை கூட்டு பேச்சு இதுக்கான முடிவுகள் எடுக்கலனா தொடர் வேலை நிறுத்தம் கண்டிப்பாக பண்ணுவோம். பல கட்ட போராட்டங்கள் பண்ணுவோம். சுமார் 2000 மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் விசைப்படகுகள் அனைத்தும் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது.